வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா மசாலா வேர்க்கடலை தான் பார்க்க போகிறோம். என் பையனுக்கு வந்து ரொம்ப வேர்க்கடலைனா ரொம்ப இஷ்டம். அதனால் மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம் வீடியோவில். இப்போ இந்த வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம், லைட்டாக வறுத்துக்கலாம். இதை லைட்டாக சூடுபடுத்தினா போதும். லைட்டாக வறுத்துக்கணும், ரொம்ப வறுத்துனா இதோட தோலெல்லாம் உறிஞ்சிரும், நல்லா இருக்காது. இதை தீயை கம்மியாக வச்சு கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். லைட்டாக வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து கொட்டிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ மசாலாலாம் இதில் கலந்துடலாம். மிளகாத்தூள் ஒரு கரண்டி போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சமாக ஜீரகம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடலை மாவு ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி இல்லை, 2 கரண்டி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிடலாம் எல்லாத்தையும். இப்போ தண்ணி வந்து ரொம்ப நிறையா ஊற்றிடக்கூடாது, கெட்டியாக கொஞ்சமாக தெளிச்சுக்கணும். அப்படி தெளிச்சுக்கிட்டு அப்படி கிளறி எடுத்துடலாம். அப்பா வேர்க்கடலை நல்லா சூடாகவே இருக்குது. இன்னமும் மசாலா உதிராத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். வாசனை இப்போயே நல்லா தூக்குது. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். லைட்டாக தான் சூடு வருது, இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நல்லா இப்போ போட்டு எடுத்துடலாம் ஒரு கடலையாக. இப்போ கடலை நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்துடலாம். இப்படி எண்ணெயை வடிகட்டிட்டு இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான், வறுத்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கடலை ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா இங்கே பாருங்கள், நல்லா பொறுன்னு வரும். சூடு தாங்க முடியல. ஐயோ அப்பா, சூடு தாங்க முடியல. கடலை ரொம்ப சூடாக இருக்குது, கையே வைக்க முடியல. ஆனந்த படம் தான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தாலே ஓரளவு தெரியுது நல்லா இருக்கிற மாதிரி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி, வணக்கம்.